சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற அனைத்து அரசு விடுதி முன்னாள் மாணவர் சங்கத்தை துவக்கி வைத்து பேசிய பிசிக தலைவர் திருமாவளவன், அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நெருப்பாற்றில் நீந்துவது போன்று நீந்திக் கொண்டுள்ளதாக கூறினார். 2க்கும் 1க்கும் திமுகவிடம் போய் நிற்பதாக தன்னை பலர் விமர்சனம் செய்வதாக கூறிய திருமா, அரசியல் கட்சி என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் அரசியல் கட்சி தலைவருக்கு அறிவுரை கூறுவதாகவும், அவர்களுக்கு என்ன தெரியும், ஒரு கட்சியை தொடங்குவதும் தொடர்ந்து இயக்குவதும் சாதாரணமானது அல்ல என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நெருப்பாற்றில் நீந்துவது போல் நீந்திக் கொண்டிருக்கிறது. போற போக்குல விமர்சனங்கள் எல்லாரும் வைக்கிறாங்க. ஏன் அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் 2க்கும் 1க்கும் நிற்கிறாரு. ஒரு கட்சியை தொடங்குவது என்பது சாதாரணமானதல்ல, தொடர்ந்து இயங்குவது என்பது சாதாரணமானதல்ல. தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு 10, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 என்கின்றனர். மாநில கட்சிகளுக்கு சீட்டை பிரித்து கொடுத்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்று மாநில கட்சிகளிடமிருந்து சீட்டை வாங்கிக் கொண்டதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் கிராஃப் கீழே இறங்கிக் கொண்டிருப்பதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே சென்றிருப்பதாகவும் பேசினார். மேலும் 2 3 இருந்தாலும் 2 1 குறையாமல் இருப்பதே போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். காங்கிரசுக்கு 10, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2. லாஜிக் நல்லா இருக்கு கேட்கறது. ஏன் காங்கிரசுக்கு 10 கொடுக்கணும்? இப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டணியில. இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு, கிராஃப் கீழே வந்துகிட்டு இருக்கு. நாம மேல போறோம், ஆனா போராடிக்கிட்டு இருக்கிறோம். 50 கோடி 100 கோடி ரூபாய் நான் வாங்கிவிட்டேன் என சோசியல் மீடியாவில் வாய்க்கு வந்ததை சிலர் பேசுவதாக சாடிய திருமாவளவன், ஒரே ஒரு தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் இவ்வளவு நாள் பேசிய கொள்கைகள் மற்றும் கருத்துகள் என்னவாவது என்றார். ஒருவேளை 3 அல்லது 5 தொகுதிகள் கிடைத்தால் கூட வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு என்றார். நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன்? ஒன்னும் அதிமுக போகணும், இல்லைன்னா தனியா நிற்கணும். அதிமுக எதுக்காக போறோம்? ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக. ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அதிமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா? இவ்வளவு நாள் உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்னாவது, பேசிய கொள்கை என்னாவது, கருத்துக்கள் என்னாவது? அப்ப இந்த ஒரே ஒரு தொகுதிக்காகத்தானா இவ்வளவும் பேசியது? ஒரு கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேளை 3 தொகுதி இல்லை 4 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம், அல்ல 5 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம். வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எவ்வளவு? கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாயிருந்து தோல்வியை தழுவிய அதிமுக பாஜக தற்போது தனித்து நின்று எப்படி ஜெயிக்க முடியும் என்ற திருமாவளவன், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக திமுக பக்கம் செல்வதை தடுக்கவே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியாக நிற்பதாக கூறினார். வாக்குகள் 2ஆக பிரிந்து பிஜேபி ஒரு அணி, ஏடிஎம்கே ஒரு அணி என்றால், ஒரே அணியாக இருந்த போதே வெற்றி பெறாதவர்கள் 2 அணியாக பிரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும்? என்ன கணக்கு? வெளியே நின்னாதான் முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும். அவர்கள் நினைத்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துவிட்டால் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி பலவீனமடைந்துவிடக் கூடாது என்பதாலேயே 2 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டதாக விளக்கம் அளித்தார். 3வது தொகுதி கொடுக்க அவங்க தயங்குறாங்க. ஓகே, பரவாயில்ல. இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும். பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. நாம் தான் அகில இந்திய அளவிலே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கொண்டே வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.